வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். செக்குடு ஸ்லீவ் டிசைன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம ஸ்லீவ் டிசைன், அதாவது இது வந்து ஃபுல்லாக செக்குடு போர்ஷன் தான். பட் ரொம்ப மைல்டான ஒர்க்கு. இது ரொம்ப கிராண்டாக பீட்ஸ் ஃபுல்லாக வைக்காமல் ரொம்ப மைல்டான ஒர்க்கு. ஸோ அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதில் நிறைய த்ரெட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து சாரீ கலர். இது வந்து ஒரு லைன் வந்து ஜரி கொடுத்தாச்சு, ஒரு லைன் வந்து இப்போ சேம் இந்த சாரீ கலரை வந்து த்ரெட் ஒர்க்கு கொடுக்க போகிறோம். செயின் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன். ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ தான் பழகிட்டுருக்கோம் அப்படின்னா கூட இதெல்லாம் போடலாம். இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம போடலாம் செக்குடுக்கு. ஆல்ரெடி நான் வந்து செக்குடு போர்ஷனுக்கு வந்து எப்படி லைன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கூட நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். பிகாஸ் நம்ம செக்குடு போடுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். செயின் எப்பயும் போல் அயன் நீடில் தான் நான் போட்டுட்ருக்கேன். மேக்ஸிமம் துளிப்பில் அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டிங்க அப்படின்னா ஸ்பீடும் கிடைக்கும். சேம் டைம் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அயன் நீடில்ஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸ் தான் அட்டாச் பண்ண போகிறோம். அஸ் யூஷுவல் நம்ம வந்து சுகர் பீட்ஸுக்கு வந்து இந்த கோல்டன் கலர் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ரெண்டாகவே அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டாக அட்டாச் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற மாதிரி இருந்தால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பீடை கீழே விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பீடுக்கு இடையில வந்துட்டு நம்ம அந்த நீடில் எடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது ரொம்ப ஸ்பீட் கொடுக்கும். பட் நானுமே வந்து ரெண்டாக தான் விடுவேன், கீழே விடுற மாதிரி தான் பண்ணுவேன். பட் இப்போ தான் வந்து பீட்ஸை ஃபுல்லாக கீழே விட்டுட்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா அது ரொம்ப ஸ்பீட் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில். பட் போக போக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப ப்ளஸ் நம்மளுக்கு. ஸோ அது மாதிரி பழகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ சேம் அதே மாதிரி ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்லீவ் லைன் ஃபுல்லாகவே சேம் இதே ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு. ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர் 3 பீடு. நம்பர் 3 வந்து ரவுண்ட் பீட் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிராண்ட்னஸ் இல்லாமல் மைல்டாக கேட்குறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். சேம் டைம் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பீடாக வந்துட்டு நம்பர் 3 பீடை அட்டாச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப மெதுவாக பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ சேம் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே ரெண்டாக வந்து வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஒன்றா தான் நம்ம வைக்கணும். ஆல்ரெடி அதுக்கான ரீசன் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம ஃப்ரேமில் இருக்கும்போது அது தெரியாது. பட் ஃப்ரேமில் இருந்து எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நெளியாக இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து ரவுண்ட் பீட் வச்சுட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த த்ரெட்டில் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். சாரீ கலர் ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து செக்குடு போர்ஷன் ஒரு கிராஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம போட்டுற போகிறோம். த்ரெட்டில் ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்த செக்குடு பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அந்த ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜாயின்ஸில் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ், அதாவது ஃபுல்லாக ஏதாவது ஒரு எட்ஜ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேம் அதாவது சாரீ கலர் த்ரெட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எடுக்கும்போது நம்ம ஒரு லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா பீடை ஒட்டி, அந்த லைனுக்கு உள்ளே இருந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சேம் செயின் ஸ்டிச்சில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. சேம் அதே தான். நம்ம அயன் நீடில் போடும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் கிடைக்கும். அகெயின் வந்து சொல்கிறேன். சேம் இந்த ஜாயின்ஸ் வரும்போது ஆப்போசிட்டில், அதாவது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் போடும்போது ஒரு ஒர்க் வைப்போம். அதாவது அந்த இடத்துல லைட்டாக ஒரே ஒரு பீடு மட்டும் நம்பர் 4 பீடு வைக்கலான் இருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வைக்கிறது நல்லா நீட்டாக தெரியும். ஸோ ஒன் சைட் கிராஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் கிராஸ் எல்லாம் வைக்க போகிறோம். அடுத்து வந்து இந்த சைடு கிராஸஸ் எல்லாம் பண்ண போகிறோம். அந்த சைட் கிராஸஸ் பண்ணும்போது நம்ம பீடு அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த இந்த ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு லைன் இன்னொரு லைனோட ஜாயின் பண்ணுற அந்த கிராஸில் வந்துட்டு நம்ம பீட்ஸ் வைக்க போகிறோம். அதாவது நம்பர் 4 பீடு வைக்க போகிறோம். ஸோ நம்பர் 4 பீட் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு
நம்ம த்ரெட் அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம இடையில அந்த ஜாயின்ஸ் வரும்போது மட்டும் நம்ம அதை வச்சுக்கலாம். நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த நம்பர் 4 பீட் வைக்கிற அளவுக்கு அந்த கேப் நம்மளுக்கே தெரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட போட நம்மளுக்கு கண்டினியூஸாக தெரிஞ்சிடும். நம்பர் 4 வந்து இந்த அளவுக்கு பெருசாக தான் இருக்கும். நம்ம ஸ்லீவ் லைனில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெருசாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ சேம் அப்படியே செயின் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டரில் வந்து செயின் போடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால கொஞ்சம் அந்த இடத்துல ஹார்டாக இருக்குது. சேம் அதே தான், அந்த 4 வைக்கிற அளவுக்கு கேப் விட்டுட்டு இப்போது மறுபடியும் இன்னொரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் நம்பர் 4 எடுத்து அட்டாச் பண்ணியாச்சு. சேம் அதே ஒர்க் தான் ஃபுல்லாக. இது ஃபுல்லாகவே சேம் இதே ஒர்க் தான் கண்டினியூ ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கே, இதில் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ஜம்கா டிசைன் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது ஓரியன்டாக பண்ண போகிறோம். அதாவது நம்பர் 6 பீடு நம்பர் 3 பீடு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நம்பர் 3யை ஃபஸ்ட் எடுத்து, அதாவது நம்பர் 6ஸை ஃபஸ்ட் எடுத்து நம்பர் 3யை செகண்ட் எடுத்திருக்கேன். பட் நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு நம்பர் 3யை வந்து ஃபஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்பர் 6 வைக்கிற மாதிரி இருக்கும். சென்டர் எடுக்கும்போது மட்டும் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்பர் 3 அட்டாச் பண்ணிவிட்டு நம்பர் 6 வந்து பர்ஃபெக்டாக அந்த சென்டரில் நம்ம நம்பர் 4 பீட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வர்ற மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம நாட் போடும்போது கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா இது ஒரு ஹாஃப் பீடாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. இது ஒரு ஃபுல் பீட் ரவுண்ட் பீட் அப்படிங்கிறதுனால நம்ம 6 வந்து ரொம்ப உயரமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் நாட் போடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அது கரெக்டாக பார்த்து போடுங்க. முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஜம்கானா எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே வந்துட்டு ஒரு ஒரு பீடு இருக்கும், கீழே ஒரு பெரிய பீடு இருக்கும், அதை சுற்றியும் வந்துட்டு அரும்பரும்பாக வைப்போம். ஸோ இதில் பெருசாக அரும்பரும்பாக இல்லாமல் வைக்கிறோம். பட் இந்த 3 வச்சோம் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம 2 2ஆக கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அது ரொம்ப ஷார்ட்டாக பண்ணணும், சீக்கிரமாக பண்ணணுன்றதுக்காக 3லாம் கொடுப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் அதை வச்சு காமிச்சேன். இப்போ தெரியும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி டேர்ன் ஆகுது, நம்ம 3 வச்சா எப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். நம்ம நேராக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லைனுக்கு இன்னொரு பீடு மட்டும்தான், அதாவது ஒரே ஒரு சுகர் பீட் மட்டும்தான் நம்மளுக்கு பேலன்ஸ். ஸோ அதை வச்சுட்டு இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக நாட் போட்டாச்சு. இப்போ வந்து இன்னொரு டைப்பில் வந்து எந்த மாதிரி நம்ம இதே ஜம்கா டிசைன் தான், பட் இன்னொரு டைப்லேயும் வைக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு மோட்டிவ் போடுற மெத்தடுனா அதில் 2 மெத்தட் இருக்கும். ஸோ அதில் ஒரு மெத்தட் இது, இன்னொரு மெத்தட் இது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம 6 பீடை வந்து கிராஸில் அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது ஸ்ட்ரைட்டாக இந்த பீடு கொஞ்சம் தள்ளி கரெக்டாக சென்டரில் வர்ற மாதிரி அட்டாச் பண்ணணும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் தள்ளி அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பீடு வந்து வைக்கும்போது தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ செகண்ட் பீடு வைக்கும்போது இருக்காது. அதாவது லாக் மாதிரி போட்டுட்டு அதில் இருந்து அடுத்த ஹாஃப் வரைக்கும், அதாவது அந்த ஜம்கா டிசைன்ஸ் போடுறப்ப ஒரு ஹாஃப் இன்னொரு ஹாஃபு பர்ஃபெக்டாக வைக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பீடோடைய கரெக்ட் ஆப்போசிட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். பிகாஸ் நம்ம அந்த இடத்துல த்ரெட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுக்கலாம். உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம இதில் வந்து சுகர் பீட்ஸ் 6 சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டதில் வந்து 7 சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அது வந்து நம்மளுக்கு கன்வீனியன்ஸாக இருக்கும். ஸோ போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 பீடை அட்டாச் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. ஆக்சுவலாக ஹாஃப் பீட் எடுத்துட்டேன். அப்புறம் ஃபுல் பீடு நம்ம 3 எடுத்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். எப்பவும் போல், அதாவது அந்த கரெக்டாக அந்த சென்ட்ரலேருந்து எடுத்துட்டு நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம்.
இந்த 2 மெத்தட்ல எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். பட் வந்து ஒரு தடவ நம்ம எடுத்துட்டு அத ஃபுல்லா எல்லா இடத்துலயும் போட்டு மறுபடியும் செகண்ட் அதாவது செகண்ட் ஒர்க், ஃபர்ஸ்ட் ஒர்க், செகண்ட் ஒர்க்ன்னு பிரிச்சுட்டு நம்ம பண்ணலாம். பட் 2ம் சேமா தான் இருக்கு நம்மளுக்கு. நம்மளுடைய இஷ்டம் எந்த மெத்தட் அந்த த்ரெட் மட்டும் இதில வெளியே தெரியும். பட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டோம் இல்லையா? அதில வந்து கண்டிப்பா வெளியே தெரியாது. ஸோ நம்மளுடைய டிசிஷன் தான். ஸோ இத ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லா முடிச்சதுக்கப்புறம் லுக் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி அந்த ஜாயிண்ட்ஸில் வந்து நம்பர் 4 வச்சுருந்தேன் இல்லையா? அத சுத்தியும் வந்துட்டு நம்ம இந்த ரிங்குக்குள்ள ஸ்டோன் இருக்கும் இல்லையா? ரிங் ஸ்டோன்ஸ் அந்த இதில வச்சிருக்கேன் நானு. ஆக்சுவலா வந்து இது ரொம்ப நீட்டாவும், ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கு அந்த டிசைன் நம்மளுக்கு. ரொம்ப மைல்டு ஒர்க்கு பட் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக் குடுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ஈஸியா. அவங்க வந்து இத மாடல்ஸ் குடுத்துட்டாங்க. நான் எனக்கு வந்துட்டு ஜம்கா டிசைன் புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குட்டி குட்டி ஜம்காவா போட்டுக்கலாம். பட் கிராண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ட்டாங்க. இல்லைன்னா நம்ம அந்த செக்குட வந்து அ பீட்ல குடுத்துருக்கலாம். கிராண்டா இருந்திருக்கும். இதோட பேக் நெக் பார்க்கலாம். இதோட பேக் நெக் பார்த்தீங்கன்னா, இதான் அரும்பரும்பா ஃபுல்லா அதாவது இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்ல காமிச்சா தெரியும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் சேம் வந்து ஸ்லீவ் லைன்ல குடுக்குற மாரி ஜரி, அப்புறம் கலர் த்ரெட்டு, சுகர் பீடு, ரவுண்ட் பீடு, மறுபடியும் சுகர் பீடு, அப்புறம் அரும்பரும்பா நம்பர் 4, நம்பர் 0 அந்த மாரி குடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம செக்குடு போர்ஷன்ல குடுத்துருக்க சேம் ஜம்கா டிசைன்ஸ் அதாவது இது குட்டி ஜம்கா டிசைன் தான். ஸோ இதுதான் வந்து அதனுடைய பேக் நெக் டிசைன். ஆக்சுவலா ரொம்ப சூட்டாவே இருந்துச்சு. சேம் இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. செக்குடு போர்ஷன ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மோட்டிவ் குட்டி குட்டி ஓவரால் டிசைன வந்து செக்குடுக்குள்ள குடுத்துட்டு, அத மைல்டா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கமெண்ட் பண்ணுங்க உங்க டவுட்ஸ. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.